ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாதரன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஸ்டிக்கியான ஸ்லைம் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸ்பீரியான ஷேவிங் க்ரீம் வச்சு. சரி, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு கம் எடுத்துக்கலாம். ஷேவிங் க்ரீம், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சின்ன கப்பு, ஒரு பவுல், ஒரு ஸ்பூன், அப்புறம் பெயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துகிட்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது அந்த சின்ன டப்பில் கம் ஊற்றிக்கலாம். அது ஃபுல்லாக அந்த மாதிரி சின்ன டப்பில் 25 ml போதும். எனக்கு மூடி டைட்டாக இருந்ததுன்னு ஓப்பன் பண்ணேன். இப்போ அந்த டப்பில் அதை ஊற்றிக்கலாம். இப்போது அதை கலக்கலாம். அதுக்கு முன்னால் தண்ணியில் மிச்ச மீதியை கலந்து எடுத்துக்கலாம். அந்த சின்ன டப்புலேருந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் இப்போ கலக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா கலங்கட்டும். இப்போது ஒரு சின்ன கப்பில் அந்த ஷேவிங் க்ரீமை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அதை இப்போ கலக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா கலக்குனதுக்கப்புறமா அடுத்து இப்போ இதில் பெயிண்ட் கலக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, ப்ளூ, எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். அந்த கம்மில் ஒரு 3 ட்ராப் ஊற்றினா போதும். இப்போ அதை வேகமாக கலக்குங்க. அப்பப்போ கொஞ்சோண்டு ஷேவிங் க்ரீம் ஊற்றிக்கோங்க. எந்த கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். எக்ஸ்பிரி ஆனதாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பிரி ஆகாதும் சரி, எது வேணால் யூஸ் பண்ணலாம். தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் ஊற்றுனீங்கன்னா நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எது ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கம்மு கலந்துக்குங்க. இப்போது அதை கொஞ்சம் கலக்கணும். அதை நீங்கள் ரொம்ப நேரம் கலக்கினே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கலக்குன்னு பாருங்கள். இப்போ வருதா? இந்த மாதிரி தான் வரும் கடைசியில். அதை நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாது. அப்படியே கையில் பண்ணாலும் ஒட்டாது, எண்ணெய் கொஞ்சம் ஒட்டும், அவ்வளோதான். நம்மளோட எக்ஸ்பீரியான ஷேவிங் க்ரீமில் ஒரு ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னெல்லாம் பண்ணலான்னு பாருங்கள். இழுக்கலாம், வளைக்கலாம், நெளிய விடலாம், இழுக்கலாம், மறுபடியும் ஒரே ஷேப்பு கொண்டாந்துடலாம். எவ்வளோ நீட் வேணால் இழுக்கலாம். அதை எவ்வளோ அமுக்குனாலும் ஒட்டாது. எண்ணெய் தடவணும். அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போது அதில் பபுள் ஊதி பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஊதுறதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லைன்னா இந்த பென்சிலில் வெறும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு 2 தடவை கொஞ்சம் வராது, 3ஆவது தடவைலேருந்து முட்டையாக வரும் பபிள்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. கடைசியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தொட்டுட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டு